பார்ட் 2 வீடியோவில் நம்ம ப்ளூ ஜோன், அதாவது மொபிலிட்டி பெவிலியனை நம்ம சுற்றி பார்த்தோம். அண்ட் இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம சஸ்டைனபிலிட்டி ஜோனை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சஸ்டைனபிலிட்டி ஜோன் வந்து க்ரீனாக டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மறுபடியும் நம்ம அல்வாசல் பெவிலியன், அல்வாசல் பிளாசாவிலேருந்து நம்ம இந்த ஏரியாவை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் இந்த இடத்துக்கு வரும்போது எல்லா இடமுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் போக போக நமக்கு பழகிடும். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜோன் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஜோன், இது வந்து பிங்க் ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்டர் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து சில ஷாப் வச்சுருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் வழியாக நம்ம நடந்து போய் பார்க்கலாம். இந்த இடத்துல கூட்டமாக நின்று என்னத்தையோ பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதை என்னென்னு பார்ப்போம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வாட்டர், அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம பிடிச்சிக்கிற இடம். அந்த கூட்டமாக நின்றுட்டு இருந்த இடம் இதுதான். ஸோ இந்த எக்ஸ்போலேயே வந்து 2 இடத்துல தான் இந்த வேர்டிங்ஸ் எக்ஸ்போ 2020ன்னு எழுதி வச்சுருக்காங்க. ஒன்று என்ட்ரன்ஸில் க்ரீன் கலரில் இருக்கும் அண்ட் உள்ளே வந்து எல்லோ கலரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கணும். அண்ட் அதை தொடர்ந்து இந்த சைடில் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தோம்னா வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சாவனியர்ஸ், சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி ஷாப் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம நடந்து போகும்போது வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபுட் கோர்ட்டுன்ற மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த மேலே சிவப்பு கலரில் நம்ம தொங்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம்ல, அது எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் அப்போ வச்ச டெக்கரேஷன். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம பாத்வேல நடந்து வரும்போது அழகாக செடிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஃபுட் கோர்ட். இந்த இடத்துல ரொம்ப மக்களை பார்க்க முடியல, ஆனாலும் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுறது நிச்சயம். அண்ட் இந்த இடத்துக்கு பேர் கூட கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஆல்கே புலன், தி ஆஃப்ரிக்கன் டைனிங் ஹால். ஸோ ஆஃப்ரிக்கன் ஃபுட் டேஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகலாம். அண்ட் அந்த இடத்துல சின்னதாக ஒரு டூம் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது என்னன்றதை நம்ம போய் பார்க்கலாம். அதை குறித்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து ஒரு வாட்டர் வெண்டிங் பெவிலியன் ஆர் வாட்டரை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான பெவிலியன். அக்வாஃபீனா நிறுவனம் தான் இந்த பெவிலியனை வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் கேன்ஸ் இருக்குல்ல, அந்த கேன்ஸை வச்சு தான் இந்த பெவிலியனை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் இப்போ பார்க்க முடியும். ஸோ ஒரு பக்கம் தண்ணி வந்து ஃப்ரீயாக அந்த ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸில் கிடச்சாலும் இந்த மாதிரி அக்வாஃபினா கேனில் எக்ஸ்போவில் வந்து வாட்டர் வந்து வெண்ட் பண்ணுறாங்க. அதோடு கூட இந்த இடத்துல ஃப்ளேவர்ட் வாட்டர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் பாட்டிலை வாங்கிக்கணும். அண்ட் அந்த பாட்டிலில் வந்து ஒரு பார்கோட் இருக்குது. அண்ட் அந்த பார்கோட் ஆர் கியூஆர் கோடை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த வாட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரில் நம்ம வந்து தேவையான ஃப்ளேவரை கூட ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அக்வாஃபினா ட்ராப் அப்படின்ற இந்த பெவிலியனுக்குள்ள. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம நடந்து வந்த அதே ஆப்போசிட் சைடில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து சில கண்ட்ரீஸோடைய பெவிலியன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பெவிலியன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. வெளியில் மட்டும் அந்த கண்ட்ரியோடைய சில பிக்சர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு சிலர்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த சின்ன சின்ன பெவிலியன்ஸ்குள்ளே நான் இன்னும் விசிட் பண்ணல, அதனால் இது என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஒரு எலிஃபெண்ட் இருக்குது அண்ட் ஒரு பீரங்கி ஒரு பெவிலியன் இருக்குது. இதை வந்து செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் அந்த கண்ட்ரியோடைய பெவிலியன். அண்ட் அக்வாஃபினா ட்ராப்ஸ்க்கு எதிர்த்தாப்பில் இருந்த பெவிலியன் வந்து குவைட்டோடைய பெவிலியன். இந்த குவைட் பெவிலியன் அந்த கருப்பான பகுதியை பார்க்குறீங்கல்ல, அது வந்து ஆக்சுவலாக எல்இடி வாட்ச் அவுட். அண்ட் இரவு நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து வீடியோஸ் நம்ம பார்க்க முடியும். குவைட்டோடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் நடந்து போகிற மாதிரிலாம் வந்து அவங்க ஃப்ளாக் வந்து அங்கே வேவ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த குவைட் பெவிலியன் ஏரியாவில் இருந்து தான் இந்த க்ரீன் ஜோன், அதாவது சஸ்டைனபிலிட்டி பெவிலியன்ஸ் ஜோன் வந்து ஆரம்பிக்குது. ஸோ குவைட் பெவிலியனை தொடர்ந்து அடுத்தபடியாக இருக்கிறது வந்து தேவா, துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. ஸோ இவங்க பெவிலியனுக்குள்ளே வந்து நம்ம நிச்சயம் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டியில் அடுத்த லெவலில் என்னென்னலாம் செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அடுத்தபடியாக நம்ம பார்த்துட்ருக்கிற பெவிலியன் வந்து கத்தாரோடைய பெவிலியன். கத்தார் வந்து துபாய் ஆர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடைய ஒரு நெய்பரிங் கண்ட்ரி.
ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து மெயினாக வந்து அவங்க அடுத்த வருஷம் நடத்த போகிற ஃபீஃபா வேர்ல்டு கப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக தான் இந்த பெவிலியனில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கத்தார் பெவிலியனுடைய ஒரு லாங் ஷாட் வியூவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம கத்தார் பெவிலியன்லேருந்து நம்ம நடந்து போவோம், என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கத்தார் பெவிலியனை தொடர்ந்து என்ன பெவிலியன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற கண்ட்ரியோடைய பெவிலியன் இருக்குது. ஸோ அந்த பெவிலியன் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பெவிலியன் வந்து இந்த கோனிக்கல் ஷேப்பில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே போகும்போது நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த பெவிலியனில் வெளியில் க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த ஏரியா பாருங்கள், கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து கார்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த கார்ட்டை வந்து பொருட்களை வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருக்குது. அண்ட் இந்த பெவிலியனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கண்ட்ரியோடைய பெவிலியன் இருக்குது. அண்ட் அந்த கண்ட்ரிக்கு பேர் வந்து அசர்பைஜான். ஸோ இந்த மாதிரி பேர்லாம் வந்து எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்றதே வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் இந்த அசர்பைஜான்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் UAE ரெசிடென்ட்ஸ் வந்து அந்த கண்ட்ரியை விசிட் பண்ணுறதுக்கு வந்து வீசா கிடையாது. மிச்ச நேஷ்னாலிட்டி மக்கள் கூட அந்த கண்ட்ரியை போய் டூரிசமாக வந்து விசிட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அசர்பைஜான் பெவிலியனை தொடர்ந்து அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பிரேசிலோடைய பெவிலியன். இந்த பிரேசில் பெவிலியன் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த ஊரில் வந்து வாட்டர் டேங்க்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெக்டாங்குலராக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த பெவிலியன் ஃபுல்லாகவே வந்து கீழே வந்து தண்ணி வந்து நிரப்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப டெப்த்லாம் கிடையாது, ஷாலோ தான். ஸோ நிறைய பேர் வந்து செருப்புலாம் கழட்டிட்டு இந்த தண்ணியில் போய் நடந்து வருவாங்க இந்த பெவிலியனுக்குள்ளே. ஸோ ஆக்சுவலாக உண்மையான கான்செப்ட் என்ன மீன் பண்ணி இதை வந்து செஞ்சுருக்காங்கன்றதை இன்னும் நானுமே போய் பார்க்கல. பார்த்துட்டு வேணால் நான் அடுத்து சொல்கிறேன். பிரேசிலை தொடர்ந்து அடுத்தபடியாக அந்த சைடில் வந்து மரமாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, ப்ரௌனிஷாக, அது வந்து ஸ்வீடனுடைய பெவிலியன். அண்ட் இந்த ஸ்வீடன் பெவிலியனுடைய அந்த எண்டில் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கல்ப்சர், உடன் ஸ்கல்ப்சர் வந்து ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த உடன் பில்லர்ஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து வெளியில் நட்டி வச்சுருந்தாங்க. ஸோ முக்கால்வாசி பெவிலியன்ஸுக்கு வெளியில் வந்து அழகாக சேரெல்லாம் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் வந்து வச்சு இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி மாதிரியே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்வீடன் பெவிலியன் அப்படியே வெளியிலேருந்து பார்த்துட்டோம்ல. ஸோ அந்த ஸ்கல்ப்சர் ஒர்க்கை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கன் மாதிரியே வந்து மரத்தால் செஞ்சுருக்காங்க. அண்ட் அந்த ஷூட்டிங் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து முறுக்கி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் வந்து கார்ட்டூனில் தான் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து மக்கள் நின்று ஃபோட்டோ எடுத்து இதை பார்த்து ரசிச்சுட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஸ்வீடன் பெவிலியனை தொடர்ந்து அடுத்தாப்பில் ஒரு கண்ட்ரியோடைய பெவிலியன் இருக்குது. இது சத்தியமாக நானே கேள்விப்பட்டதில்லை, ஒருவேளை உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. லித்துவேனியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியோடைய பெவிலியன். ஸோ லித்துவேனியாவை தொடர்ந்து அடுத்தபடியாக வந்து ஸ்லோவேனியா. ஸோ இந்த எக்ஸ்போக்குள்ளே வந்ததுக்கப்புறம் புது கண்ட்ரி பேர்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்லோவேனியா பெவிலியன் வந்து வெளியில் பாருங்கள், க்ரீனிஷாக கிட்டத்தட்ட நம்ம அந்த ஆப்போசிட் பெவிலியன்ஸ்லலாம் பார்த்த அந்த கான்செப்ட்லேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோவேனியா பெவிலியனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த டெரா அப்படின்ற இந்த பெவிலியன் இருக்குது. இந்த டெராக்குள்ளே போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் நமக்கு தேவைப்படும். அண்ட் மேலே அந்த டெராக்கு மேலே வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, அது எல்லாமே வந்து சோலார் பேனல். அண்ட் இந்த சோலார் பேனல் வந்து எப்படி வந்து ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, சன் எந்த டைரக்ஷனில் இருக்குன்றதை பார்த்து இந்த சோலார் பேனல் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுமா. ஸோ அந்த டெராவுடைய எக்ஸாக்ட் இந்த சைடுக்கு நம்ம வரப்போகிறோம். ஸோ எதிர்த்தாப்புலையுமே வந்து பெவிலியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெவிலியன்ஸையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சோலார் பேனல்ஸ் மூலமாக கலெக்ட் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை வச்சே வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி பெவிலியனை வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற பெவிலியன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் ஸ்ப்ரிங் அப்படின்னு வச்சுருக்காங்க.
இது வேறு எந்த கண்ட்ரியும் இல்லை, இது வந்து செக் ரிப்பப்ளிக்கு தான் வந்து இதை வந்து ஜெக் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. இதை செக்குன்னு சொல்லக்கூடாது, ஜெக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஜெக் ஸ்ப்ரிங்ஸ் இந்த கண்ட்ரியில் வந்து எக்கச்சக்க நேச்சுரல் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்பாவுடைய கல்ச்சர் வந்து இங்கேருந்து தான் வந்து ரொம்பவே வந்து பாப்புலர் ஆகிருக்கு. ஸோ அதை குறித்து வந்து இந்த இடத்துல வந்து இந்த பெவிலியனுக்குள்ளே பார்க்க முடியும். அண்ட் இந்த ஜெக் ரிப்பப்ளிக் பெவிலியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பெவிலியன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோடைய பெவிலியன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வெளியில் பாருங்களேன், காஞ்ச மரத்தில் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா இல்லை கருகி போன மரத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு இந்த இடத்த வந்து அழகுபடுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துலையுமே வந்து மக்கள் வந்து நின்று போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே மரம் வந்து காஞ்சு போய் இப்படி ஒரு வேலை இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்ன? ஸோ இப்போ நம்ம வந்து சிங்கப்பூரோடைய பெவிலியனை வெளியிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்போ பெவிலியன்ஸ்லேயே வந்து பயங்கர க்ரீனிஷாக செஞ்சுருக்கிற ஒரு பெவிலியன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் பெவிலியன் தான். அண்ட் இந்த பெவிலியனுக்கு வந்து நான் பார்த்த நேரம் எல்லாம் செம்ம கூட்டம், பொறுமையாக நின்று மக்கள் வந்து போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பெவிலியனை வந்து அழகுபடுத்தியிருக்காங்க. வெளியில இருந்து உள்ளே வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் வச்சுருக்காங்கன்றதை வந்து நம்ம இனிமேல் தான் நம்ம போய் தெரிஞ்சுக்கணும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு மேலே வந்து ஒரு இன்வெர்டட் மிரர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கீழே நிற்கிறவங்க வந்து மேலே தலைகீழ நிற்கிற மாதிரி நமக்கு தெரியுது பாருங்களேன். சரி, இப்போ நம்ம சிங்கப்பூர் பெவிலியன்லேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த பெவிலியனை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நெதர்லாண்ட்ஸோடைய பெவிலியன். ஸோ இந்த நெதர்லாண்ட் பெவிலியனுக்குள்ளே நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்குள்ளே போக முடியுது. அண்ட் இந்த பெவிலியன் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ப்ரௌன் கலரில் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே வந்து ஸ்டீல். ஸோ இந்த ஸ்டீலை வந்து ஒரு பர்டிகுலர் மாய்ஸ்சர் கூலிங் டெம்பரேச்சரில் வந்து இதை வச்சு இதை வந்து ரஸ்ட் ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரஸ்ட்டே வந்து இந்த ஸ்டீலுக்கெல்லாம் வந்து ஒரு பெயிண்டிங் கோட் மாதிரி அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம சஸ்டைனபிலிட்டியோடைய இந்த டெரா பெவிலியனுக்குள்ளே மெயினாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நெதர்லாண்ட்ஸ் பெவிலியனுக்கு தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிவி, அதாவது நியூசிலாண்டோடைய பெவிலியன். ஸோ இந்த நியூசிலாண்ட் பெவிலியனுக்குள்ளே நம்ம போனோம்னா வந்து இங்கேயுமே வந்து வாட்டர் பேஸ்டாக தான் இந்த பெவிலியனை வந்து கான்செப்ஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ரிவருக்கு அருகாமையில் நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கேயுமே வந்து ஒரு ஜேர்னி, ஒரு ரிவர் பேஸ்டு ஜேர்னி மாதிரி அங்கே வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் வந்து சொல்லியிருந்தேன், நிறைய பெவிலியன்ஸ் வந்து இந்த இன்வெர்டட் கோனிக்கல் ஷேப்பில் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்பெயினுடைய பெவிலியன். அண்ட் இந்த ஸ்பெயினுடைய பெவிலியனுமே வந்து இந்த டிசைனில் தான் வச்சுருக்காங்க. ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெர்டட் கோனிக்கல் ஷேப் மூலமாக வந்து வெதர் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்குது. அதாவது எக்ஸ்டர்னலான வந்து ஃபேனோ, ஏர் கண்டிஷ்னரோ, கூலிங் சிஸ்டமோ இது எல்லாமே வைக்காமல் உள்ளுக்குள்ளே வந்து வெதர் கண்ட்ரோல் வந்து கிடைக்குது அப்படின்றாங்க நேச்சுரலாக. ஏன்னா அந்த சைடில் இருந்து நம்ம வந்து இந்த டெராவுடைய சோலார் பேனல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸ்பெயின் பெவிலியனை தொடர்ந்து நம்ம இப்போது நடந்து போய் பக்கத்தில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் பார்த்தேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்காங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன். ஸோ இந்த ட்ரோனுடைய பவருக்காக அந்த பியோடைய விங்ஸில் பாருங்கள், அதில் சோலார் பேனல் வச்சுருக்காங்க. ஸோ இது ஆப்ரேஷனில் இருக்கும் போதே வந்து டே டைமில் பவர் வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பி ஷேப்பில் இந்த ட்ரோனை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெயின் பெவிலியனுக்கு அடுத்தபடியாக ஒரு கேப் அண்ட் அந்த இடத்துல ஒரு விசிட்டர் சென்டர் இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து சமீம் அப்படின்ற ஒரு பெவிலியன் இருக்குது. அண்ட் இந்த பெவிலியன் வந்து எமராட்டி கல்ச்சரை வந்து இந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் அவர் கல்ச்சர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த சமீமை குறித்து நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு வீடியோ வந்து நான் உள்ள போட்டிருந்தேன். நைட் டைமில் தான் அந்த பெவிலியனை வந்து விசிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த பெவிலியனுக்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அரபிக் காஃபி, அரபிக் டேட்ஸ் அண்ட் அவங்களுடைய லுக்கைமத் அப்படின்ற அந்த ஒரு ஸ்வீட்டை வந்து அந்த இடத்துல செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ இந்த ஒயிட் கலரில் ஒரு கோனிக்கல் ஷேப்பில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, ஃபனல் ஷேப்னு சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொரியாவுடைய பெவிலியன். ஸோ இந்த பெவிலியன்ஸ்லாம் வந்து இந்த பிங்க் ஜோனில் வருது. ஸோ அந்த சைடு நம்ம பார்ப்போம். ஸோ எதிர்த்தாப்பில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் அந்த சைட்லாம் வந்து அந்த சின்ன சின்ன பெவிலியன்ஸ் இருக்குது.
ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டி அல்லது க்ரீன் ஜோன் இந்த ஏரியாவை நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணி நம்ம நடந்து வந்துட்டோம். ஸோ ஏத்தாப்பில் அல்வாசல் பிளாசா இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம நடந்து போகும்போது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்போவில் நான் பார்த்ததை உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஸோ நமக்கு சைக்கிளிங்காக சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பகி வந்து போச்சு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ஏறி ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்டு நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்கூட்டர் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் இந்த ஸ்கூட்டரை நம்ம போய் விசிட்டர் சென்டர்லேருந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கூட்டருக்கு நமக்கு ஒரு சாவி கொடுத்துருவாங்க. ஸோ எந்த பெவிலியனுக்கு போய் நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம போய் பார்த்து முடிச்சுட்டு நம்ம திரும்ப வந்து இதே ஸ்கூட்டரில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிற மாதிரிலாம் வந்து மக்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம இந்த எக்ஸ்போ உடைய அல்வாசல் பிளாசாக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அண்ட் அல்வாசல் பிளாசாக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெவிலியன் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய பெவிலியன். ஸோ இதை வந்து ஒரு ஈகிள் விங்ஸ் ஷேப்பில் வந்து செஞ்சுருக்காங்கன்றதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏரியாவெலாம் வந்து நம்ம நடந்து பார்க்குறதே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ வித்தியாசமான ஒரு இடம், புதுமையாக வந்து யூஏஇயில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எல்லோ கோடு தெரியுது பார்த்தீங்களா, எல்லோ லைன்னு சொல்லணும். ஸோ இந்த எல்லோ லைனுக்கு அந்த சைடு வந்து பகிக்கான லைன். ஸோ அந்த இடத்துல இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மக்களை நடந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து எல்லாரையுமே வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பெவிலியனுடைய அந்த பேர்ட் ஷேப்பில் இருந்த அந்த விங். இந்த வீடியோவை நம்ம முடிக்கிற தருணமாக அல்வாசல் பிளாசாக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ அடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஜோனில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த பிங்க் ஜோனில் தான் வந்து இந்தியா பெவிலியன், மிச்ச கண்ட்ரி இஸ்ரேல், இந்த மாதிரி பெவிலியன்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த அல்வாசல் பிளாசாக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ ஈவினிங் டைம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோ நடக்கும். சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து பண்ணி ஒரு வீடியோ மாதிரி வந்து செஞ்செல்லாம் இந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ பார்ட் 4 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுதான் இந்த எக்ஸ்போவுடைய லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்.